நீங்க மீன் தொட்டியில மீன் வளர்ப்பாங்க பார்த்துருக்கீங்களா? மீன் தொட்டியில மீன்கள் இருக்கும். அந்த மீனுக்கு நீஞ்ச தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா தொட்டிக்குள்ள அலையே அடிக்க போறது, பசியே வராது. ஏன்னா சாப்பாடு அப்பப்போ மேலேருந்து போட்டுடுவோம். புயலோ பெரிய சூறாவளியோ ஒன்றும் அடிக்க போறது இல்லை. அதை விட ஒரு பெரிய மீன் அதை லபக்குன்னு முழுங்கி தின்னுமா என்ன? ஒண்ணுமே கிடையாது. அந்த பூனையோட அம்மா, அந்த அந்த சின்ன மீனோட அம்மாவும் அப்பாவும் எங்க பிறந்திருப்பாங்க? தொட்டிக்குள்ள. அதனுடைய அம்மா அப்பா எங்க பிறந்திருப்பாங்க? தொட்டிக்குள்ள. தொட்டிக்குள்ளேயே இருந்து பியூட்டிஃபுல் கலர் ஃபிஷ் இன் அன் அக்வேரியம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதே சமயம் நீ திமிங்கலமான்னு யோசிச்சுப்பாரு. நீ திமிங்கலம்னா நீ எங்க இருக்கணும்? மீன் தொட்டிக்குள்ள இருக்கணும். இஃப் யூ ஆர் அ வேல், யூ பிலாங் டு த ஓஷன் அவுட் சைட். வெளியில இருக்கக்கூடிய பெரும் மகா சமுத்திரத்துக்கு நீ சொந்தம். அப்படி போகும்போது சூறாவளி அடிக்கும், பெரிய புயல் காற்று அடிக்கும், சுனாமி அடிக்கும், எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி போகக்கூடிய சர்வ வல்லமை உங்ககிட்ட இருக்கு. நீ முடிவு பண்ணு. நான் வெறும் மீன் தொட்டியில் இருக்கக்கூடிய அழகான மீன் தானா? பார்க்குறவங்க எல்லாம் பார்த்து ஆஹா நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒரு கொண்டாட்டமும் கிடையாது. அதே சமயம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜீவியான திமிங்கலமாக மாறும் பொழுது எல்லா பிரச்சனையும் வரும். ஆனா எதை பத்தியும் கவலை கிடையாது. எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சக்தியும் எனக்கு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரைட்? இன்னைக்கு பண்றேன். இன்னைக்கு நினைக்கலாம், மேம் நீங்க சொல்லும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, பயங்கரமான மோட்டிவேஷன், இன்னைக்கு வீட்டுக்கு போய் ஆளே மாறிட போறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தது சத்தியம். அடுத்த நாள் காலையில நான் 3:39 எழுந்திரிச்சேன். 59க்குள்ள 3:39 எங்க வீடே தூங்கிட்டு இருக்கு. எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன், படிக்க முயற்சி பண்ணேன். முதல் நாள். 2வது நாள் 3:39, 4:39. 3வது நாள் 5:30. 4வது நாள் எப்பவும் போல 7:30 மணி தான் ஆயிடுச்சு. என்ன அவ நீ கேட்கலாம், நீங்க பேசும்போது பயங்கர ஸ்பிரிட் இருந்துச்சா, எனர்ஜி அவ்வளவு நல்லா வந்துதா? 4 நாள்ல மறுபடியும் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் வரும், எனக்கும் வரும். என்ன தெரியுமா அதற்கு காரணம்? இந்த நிலா வருது இல்லையா, இந்த நிலா மாதிரி தான் நீங்க எல்லாருமே. borrowed illumination, borrowed brilliance, இரவல் வெளிச்சம். யாராவது வந்து ஊக்குவிச்சு ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு போகும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். எண்ணி 10வது நாள் பழைய மாதிரி அப்படியே திரும்பி வந்துடும். நிலவாக இருந்தா தானே பிரச்சனை. நிலவாக இருந்தா ஆஹா பௌர்ணமி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு கொண்டாடுற மாதிரியே எண்ணி 15வது நாள் பௌர்ணமி இருந்த இடம் தெரியாம அமாவாசையா போயிடும். என்ன காரணம்? அதுக்குன்னு ஒளியே கிடையாது. அதுதான் கடன் தானே வாங்குது. சூரியன் கிட்ட இருந்து கடன் வாங்குறதுனால பௌர்ணமி எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் அமாவாசையும். இப்ப என்ன பண்ணலாம்? கடன் வாங்கி வெளிச்சம் கையில வச்சுட்டு இருந்தோம்னா அப்பப்ப காணாம போயிடும். நிலாவா இருக்கிறத விட்டுட்டு என்னவா மாறலாம்? சூரியனா மாறிடலாம். ஒளி கொடுக்கிற நபரா இருந்தா சூரியனுக்கு இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, எப்பவும் ஒளி கொடுத்துட்டு இருக்கிறாள். அப்ப இன்னைக்கு நீ முடிவு பண்ணு. உன்னை தாண்டி போற குழந்தை ஏதாவது நீட் எழுதணும்னு முடிவு பண்ணா, ஜெய் எழுதணும்னு முடிவு பண்ணா, நீ முடிவு பண்ணிருக்க. நான் தாண்டி போகும்போது அவங்க தோளை தட்டி வா 2 பேரும் தானே ஓடுறோம், நல்லா ஓடிடலாம், டோன்ட் யூ வரின்னு சொல்லிட்டே இரு. நீ எல்லாருக்கும் எனர்ஜி கொடுக்கும்போது உனக்கு என்ன வராது? சோர்வுங்கிறது வரவே வராது.